ஜாதக ரீதியாக பிறப்பில் ஆரம்பித்து கடைசி வரைக்குமே ரொம்ப நல்லா இருக்குன்னு வச்சுக்குவோம். ஆனால் அதிர்ஷ்டம் தராத பேர் அமைஞ்சிட்டாலுமே நல்ல வேகமாக ஓடுற காருக்கு வந்து பிரேக் அழுத்திக்கிட்டே ஓட்டின மாதிரி ஆகிடும். அந்த ஏன்னா காலகாலமாக ஒரு பேரை யூஸ் பண்ணி ஃபெயிலியர் கொடுத்ததை வந்து ஓவர் நைட் ஜீப்பும்பா பண்ண முடியாது. அதனுடைய கான்செப்டுக்கு கிராமருக்கு தகுந்தாப்புல இவங்களுடைய பிறந்த நேரத்தையும் அலைன் பண்ணி தரும்போது அது கண்டிப்பாக வெற்றியை தந்து. ஒரு மனிதன் வந்து சாதாரண நிலையிலிருந்து உயரும் பொழுது ஆட்டோமேட்டிக்காகவே அங்கே பெயர் மாற்றம் நிகழ்வு. நரேந்திரநாத்தாக இருந்தது வரைக்கும் அவர் சாதாரண ஒரு மனிதன். விவேகானந்தராக மாறும்போது அவர் ஒட்டுமொத்த உலகத்துக்குமான வெளிச்சமாக மாறிடுறாரு. அப்போ ஒரு பெயருங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு டீமையுமே உலக நாடுகள் அளவில் வந்தாலுமே ஒருத்தனை ஜெயிக்க வைக்குது. அப்போ அதற்குரிய வலிமை இருக்குது. அஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலை தொடர்ந்து ஆன்மீகம், ஜோதிடம், வாஸ்து அப்படின்னு பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நியூமராலஜி ரிலேட்டடாக பேசுகிறதுக்காக நம்ம கூட சதீஷ் ராவ் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். நியூமராலஜி ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள் நம்ம சேனலுக்காக பேசிட்டு வரீங்க. இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிற பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். ஒரு குழந்தை வந்து பிறந்ததுலேருந்து கடைசி வரைக்கும் இந்த பேர் வந்து ட்ராவல் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ அப்படிங்கிறப்போ இந்த பேர் வந்து எந்த வகையில் அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து அது உணர்த்தும், ஏன்னா தான் வந்து ஜாதகம் ஒரு பக்கம் அது வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் பேர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஸோ இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் சார். முன்னாடி காலத்துலலாம் வந்து குழந்தைகளுக்கு முக்கியமாக வந்து ராஜாக்கள் காலத்தில் நான் சொல்கிறேன், ஒரு அரசனாக ஒரு ஆண் குழந்தை ஒருத்தன் வந்து பிறக்கிறான். அவன் பிறக்கும் பொழுதே வந்து அடுத்தது மகுடம் சூட போகிற ஒரு ராஜா அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தில் தான் பார்ப்பாங்க, இளவரசனாகவே இருந்தாலும். அந்த ஆண் மகவுக்கு அந்த வீர தீரத்தை உண்டாக்கக்கூடிய வகையில் கணித்து தான் வந்து பெயரெல்லாம் சூட்டினார்கள். இது காலகாலமாக நடந்து கொண்டிருந்த விஷயம்தான். ஆனால் ரொம்ப முக்கியமான நபர்களுக்கு மாத்திரம், அதாவது இப்போ இந்த காலத்துக்கு சொல்லணும்னா விவிஐபிஸ்க்கு மட்டுமே கிடைத்து கொண்டிருந்த ஒரு விஷயம் அது. ஆனால் இப்போ இறைவனுடைய அனுகிரகத்தினால எல்லாருக்குமே அந்த கலை அப்படிங்கிறது வந்து பயன்படுது. இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் எல்லாருமே மிக கவனமாக தங்களுடைய குழந்தைகளுக்கு பார்த்து தான் பெயர் வைக்கிறாங்க எண்கணித ரீதியாக. அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பிறக்கும் பொழுதே அந்த குழந்தையோடைய ஜன்னகால ஜாதகத்தின்படி கிரக நிலைகள் எப்பெல்லாம் நல்லது பண்ணும், எப்பெல்லாம் கெடுதல் பண்ணும் அப்படிங்கிற கணக்கு வந்து உறுதியாயிடுது. அதை நம்மளால் மாற்றவே முடியாது. கிரகத்தை பிடிச்சி அப்படி கையால் பிடிச்சி இப்படி நவுத்தி எனக்கு நீ ஃபேவர் தான் பண்ணணும்னா சொல்லவே முடியாது. அப்போ அந்த இடத்துல வந்து நமக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, பெயர் வந்து பிறந்த தேதிக்கும் கூட்டிய நிற்கும் கிரக நிலைகளுடைய வலிமைக்கும் தகுந்தவாறு அமைச்சிட்டோன்னு வைங்க. எப்பெல்லாம் இவருக்கு வந்து கெடுதலான பயிற்சி காலங்கள் இந்த குழந்தையோட லைஃப்பில் வருதோ அப்போ கூட ஒரு ஸ்மூத்தான ஒரு லைஃப்பை வந்து வெற்றியை வந்து இந்த பெயரே அமைச்சு கொடுத்துரும். ஓகே. சப்போஸ் ஜாதக ரீதியாக நல்லாவே இருக்குது ஒரு குழந்தைக்கு, பிறப்பில் ஆரம்பித்து கடைசி வரைக்குமே ரொம்ப நல்லா இருக்குன்னு வச்சுக்குவோம். ஆனால் பேர் வந்து மிக தவறான அல்லது ஒரு அதிர்ஷ்டம் தராத பேர் அமைஞ்சிட்டாலுமே நல்ல வேகமாக ஓடுற ஒரு ரேஸ் காருக்கு வந்து பிரேக் அழுத்திக்கிட்டே ஓட்டின மாதிரி ஆகிடும் அது. ஏன்னா ஒரு சிலர் சொல்கிறாங்க, இப்போ ஜாதகம் வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னா பேருமே வந்து நல்லா அமைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. ஆனால் இப்போ வந்து ஜாதகம் நல்லா இருந்து பேர் நல்லா அமையல அப்படிங்கும் பொழுது எங்கே அது தப்பாக போக வாய்ப்பு? என்னுடைய அனுபவத்திலேயே கூட பார்த்திங்கன்னா, ஒரு கிளைண்ட் வந்து அவங்களுடைய மகள் வந்து சரியாக படிக்கலை அப்படின்னு அவங்களுடைய பேர் அந்த ஜாதக குறிப்போட என்னை அணுகுனாங்க. அப்போ அந்த ஜாதக குறிப்பு பார்க்கும்போது ரொம்ப நல்லாவே இருக்குது. அதே தான் அவங்களும் சொன்னாங்க, யார் ஜாதகத்தை பார்த்தாலும் நல்லா படிப்பாங்கன்னு இருக்குது சார், ஆனால் வந்து படிப்பே இன்ட்ரெஸ்ட் இருக்க மாட்டேங்குது, ஏன்னே தெரில. அப்படிங்கும்போது அந்த நேம் செக் பண்ணும்போது அந்த நேமில் இவங்களுடைய ஜாதகத்துக்கு பொருந்தக்கூடிய வகையில் பேர் அமையலை. பொதுவாக ஜோதிட ரீதியாகவே சரி, ஒருத்தவங்களுடைய ஜாதகத்தில் புதன் நல்லா இருந்துச்சுன்னா அவங்க மிக அறிவாளியாக இருப்பாங்க, அதில் டவுட்டே இல்லை. பட் அதற்கு வந்து ஒரு எரிபொருள் மாதிரி இந்த பேர் இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு, இப்போ நீங்கள் வந்து ரொம்ப வேகமாக ஓடக்கூடிய ஒரு கார் ஒன்று வாங்கிடுறீங்கன்னு வச்சுக்குவோம், ஒரு ஃபெராரி காரே வாங்குறீங்க. ஆனால் அதுக்கு போட வேண்டிய எரிபொருள் போடலன்னா அது அதே இடத்துல தானே நிற்க போகுது. அதுவும் மாட்டு வண்டியும் ஒன்று தானே, மாட்டு வண்டி கூட கொஞ்சம் நகரும், இது நகரவே நகராது. அது மாதிரி தான் அதற்குரிய எரிபொருளாக இந்த பெயர் வேலை செய்யும். அப்போ ஜாதகத்திற்குரிய பலன்கள் வந்து கிடைப்பதற்கு இந்த பெயருமே ரொம்ப முக்கியம்.
அதில் யாராச்சும் ஒருத்தர் குழுக்க புகுந்து குழப்பத்தை உண்டு பண்ணி எனக்கு இந்த பேர் தான் வைக்கணும்னு ஃபேமிலியில் அப்போ டிசைட் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் கவனிச்சிருக்க மாட்டாங்க. பட் இந்த காலத்தில் ரொம்ப மிக சரியாகவே எல்லா பேரண்ட்ஸுமே கவனமாக அதை பிறக்கும் பொழுதே அந்த குழந்தைக்கு நல்லா அமைச்சு கொடுத்துட்டாங்க. இந்த பேரண்ட்டுக்குமே நல்ல பெயர் அந்த பொண்ணுக்கு அமைஞ்சிச்சு. அவங்க வந்து +1 +2 வந்து நல்ல ஸ்கோர் எடுத்தாங்க. அது வரைக்கும் படிப்பில் நாட்டம் இல்லாதவர்கள் இப்போ அதுக்கப்புறம் வந்து நல்ல ஸ்கோர் எடுத்து நல்ல காலேஜ் கிடச்சதுக்கப்புறம் அவங்க ஃபீட்பேக்கே அனுப்பிச்சாங்க. அந்த மேடம், என் பொண்ணு இப்போ ரொம்ப நல்லா ஃபோக்கஸ்டாக படிக்கிறா, உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லி. பேருக்கு அந்த அளவுக்கு வலிமை உண்டு. இப்போ நம்ம வாழக்கூடிய காலமே பார்த்திங்கன்னா மிகவும் போட்டிகள் நிறைந்த காலம். இந்த காலத்தில் கொஞ்சம் இப்படின்னு அசந்தா கூட 0.5% வந்து அடுத்தவன் முந்திட்டு போயிடுறான், ரேங்க் 1 போயிடுது, அவங்க பின்தங்கிடுறாங்க. அப்படி இருக்கக்கூடிய போட்டி மிகுந்த காலத்தில் எல்லாருடைய குழந்தைகளுமே தன்னுடைய குழந்தைய நல்லா பர்ஃபார்ம் பண்ண தானே ஆசைப்படுவாங்க. அப்படிப்பட்ட பேரண்ட்ஸுக்கு நியூமராலஜிங்கிறது ஒரு பெரிய வரப்பிரசாதம். இப்போ இருக்கிற பேரண்ட்ஸ் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி உன்னிப்பாக கவனித்து நல்ல பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க இல்லைங்களா? ஸோ இப்போ வந்து ஒரு 20 இயர்ஸோ 30 இயர்ஸ் முன்னாடி வந்து நியூமராலஜி அவ்வளோவா பார்த்து வைக்க மாட்டாங்க. அவங்க குழந்தை உண்டான காலத்திலே வந்து இந்த பேர் தான் வைக்கணும், பையனாக பிறந்தா இந்த பேர் தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லியெல்லாம் கால்குலேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த பேர் தான் வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வைக்கிறதுனால ஏதாச்சும் ப்ராப்ளம்ஸ் வருமா? அதாவது இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சொன்ன உதாரணத்திலே அதற்கான ஆன்சர் இருக்குது. எப்படி வந்து ஜாதகம் நல்லா இருந்தாலும் பெயர் சரியாக அமைந்து விடாத மாதிரி அவங்க அமைச்சிருந்தாங்களோ, அது மாதிரி ஒரு சில நேரங்களில் பெயர் நல்ல விதமாகவே அமைச்சிருவாங்க. அவங்கள அறியாமலேயே வந்து அவங்க ஒரு பேர் செலக்ட் பண்ணி, இங்கே நிறைய கிளைண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க குழந்தையுடைய பேர் நான் வாங்கி பார்க்கும்போது ஏற்கனவே அந்த பேர் நல்லா இருந்துச்சுன்னா அதை மாற்றம் பண்ண வேண்டான்னே சொல்லிவிடுவேன். அதுக்கு நீங்கள் மறுபடியும் ஒரு கன்சல்டேஷன் போய் மாற்றாதீங்க, இருக்கிற பேரே நல்லா இருக்குது. அப்போ அந்த பேரண்ட்டே ஒத்துக்குவாங்க, ஆமாம் சார் நல்லா இருக்குது, இதை விட பெஸ்ட்டாக அப்படின்னு நினைப்பாங்க. இதுவே நல்லா இருக்குது, இதை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு நான் சொல்லி அனுப்பேன். அது மாதிரி ஒரு சில பேருக்கு அது குலதெய்வத்தினுடைய அருள், இஷ்ட தெய்வத்தினுடைய அருள் நிறைய இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஆரம்பத்திலேயே வந்து அமைந்த பெயரே நல்ல விதமாக அமைஞ்சிருக்கும். பட் அந்த ரிஸ்க் எடுக்க வேண்டாம்னு நினைக்கிறவங்க இது மாதிரியான ஒரு கலையை நம்பி அந்த குழந்தைக்கு ஒரு சக்ஸஸை கொடுக்கக்கூடிய நேம் அமைச்சிட்டாங்கன்னா காலகாலத்துக்கும் அவங்க லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே சார், இப்போ நேம் அப்படிங்கிறப்போ நிறைய ரிலீஜியன் இருக்கும் இல்லைங்களா? ஸோ ஒரு ரிலீஜியனுமே வந்து அந்த ரிலீஜியனுக்கு ஏற்ற மாதிரி நேம்ஸ் வைப்பாங்க. ஸோ அதுலேயுமே வந்து நியூமராலஜி பார்த்து வைக்கிற மாதிரி ஏதாவது சுச்சுவேஷன்ஸ் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. இப்போ ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா என்னுடைய கிளைண்ட்ஸே வந்து கிறிஸ்டியானிட்டியை சேர்ந்தவங்களாக இருப்பாங்க, இஸ்லாமிக் சேர்ந்தவங்களாக இருப்பாங்க. அவங்களுடைய ஃபேமிலி நேம் ஆட் பண்ணும்பாங்க, ஃபாதர் நேம் ஃபுல்லாக வரணும்பாங்க. இப்போ ஜேவியர்னால் அந்த ஜேவியர் ஃபேமிலிங்கிறது அந்த லெகசி வரணுங்கிறதுக்காக சேர்க்கணும்பாங்க. அப்போ அப்படி தான் அமைச்சு பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ அந்த மாதிரி காலமாக அந்த பேர் தொடருது அப்படிங்கும் பொழுது அது ஏதாச்சும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுமா அவங்களோட லைஃப்? கண்டிப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஆனால் அதுக்கு மாற்றாக தான் இப்போ இந்த குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய பெயருக்கு பின்னாடி தானே அது இணைய போகுது. ஒட்டுமொத்தமாக அந்த எல்லா பெயர் எழுத்துக்களையுமே நம்ம கால்குலேட் பண்ணி இந்த குழந்தைக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணில் அதை நம்ம அலைன் பண்ணி கொடுத்துருவோம். அப்படி கொடுக்கும்போது இன்னும் சொல்லப்போனால் இப்போ நம்ம இது அதர் ரிலீஜனை தான் இருக்கணுங்கிறது இல்லை. இப்போ ஆந்திரா மக்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஃபேமிலி நேம் நிறையா சேரும் பின்னாடி. நாயுடுனோ, ரெட்டினோ, பலிகாஸ் அப்படின்னோ இது மாதிரி ஏதாச்சும் ஒன்று சேரும். அப்போ இந்த பலிஜா நாயுடு அப்படிங்கிற மாதிரிலாம் ஏதாச்சும் ஒன்று சேருதுன்னா அதையும் சேர்த்து தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஏன்னா அவங்களுடைய ஸ்கூல் சிஸ்டம்லேயே பார்த்திங்கன்னா ஃபேமிலி நேமையும் சேர்த்து தான் சர்டிஃபிகேட்டில் கொடுப்பாங்க. ஸோ அதையும் சேர்த்து தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். அப்படி நம்ம பார்த்து அலைன் பண்ணி அமைச்சு கொடுத்தாலே போதும். ஸோ இந்த மாதிரி பேரெல்லாம் என்ன மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்கும்? ஐ மீன் அந்த நேமோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அவங்க லைஃப் லாங் ஏதாச்சும் ஒரு முயற்சியோ இல்லை ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் பண்ணுறாங்க அப்படிங்கும் பொழுது ஜாதகம் ஒரு பக்கம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாலுமே கூட இந்த ஐ மீன் கம்யூனிட்டி நேமாக இருக்கட்டும் இல்லைனா அவங்க ஃபேமிலி நேமாக இருக்கட்டும், ஸோ அது வந்து எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுச்சு? இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன உதாரணத்தில் அந்த கிளைண்ட்டோடைய பொண்ணு வந்து எப்படி நல்லா படிக்க ஆரம்பித்தாங்களோ அது மாதிரி அது நாள் வரைக்கும் ஒரு ஃபோக்கஸ் இல்லாத ஒரு பெண் அந்த பெயர் அமைந்ததற்கு பிறகு நான் சொன்ன ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் எழுதிட்டு வர ஆரம்பித்ததுக்கு பிறகு அவங்கள அறியாமலேயே வந்து அவங்க நல்ல டியூன் ஆக ஆரம்பித்தாங்க. நீங்கள் சொல்கிறது நேம் சேஞ்சுக்கு அப்புறம் பேர் திருத்தத்துக்கு அப்புறம் அது என்ன மாற்றங்களை உண்டு பண்ணுதுன்னா இனிஷியலாக அது ஒரு 90 days டைம் எடுத்துக்கும். அந்த ஏன்னா காலகாலமாக ஒரு பேரை யூஸ் பண்ணி ஃபெயிலியர் கொடுத்ததை வந்து ஓவர் நைட் ஜீபும்பா பண்ண முடியாது. நம்ம அந்த 90 days அந்த டைம் பீரியடை எடுத்து அதை எழுதிட்டு வர சொல்லுவோம் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை வரைக்கும். அப்படி எழுதிட்டு வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வருவதை அவங்களே கணிக்கலைனா கூட சுற்றி இருக்கிறவங்க கவனிப்பாங்க, கரெக்டாக இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்குவாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து அது வந்து ஒருத்தவங்களோட லைஃப்பில் என்ன தேவையோ
என்ன வெற்றியை தருதோ, எது அவங்களுக்கு பெயர் புகழை தருதோ அதை கொண்டு வந்து தரும் இந்த பெயர். இது வந்து ஒரு விதத்தில் நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயமா? இப்போ நம்ம நேம் சேஞ்ச் பண்ணிட்டோம், இனிமேல் நம்மளுக்கு பாசிட்டிவாக தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பாசிட்டிவிட்டியை திணிக்கிற ஒரு விஷயமா இருக்கா, இல்லை இது வந்து ஆட்டோமேட்டிக்காக அது கிரக நிலைகள் சார்ந்த ஒரு விஷயமா இருக்கா? அதாவது இதை நம்ம சயின்ஸாக பார்த்தோம்னா சயின்ஸ், வெறும் ஜோதிடமாக நம்பிக்கையாக பார்த்தால் நம்பிக்கை மட்டும்தான். இப்போ இதை சயின்ஸாக பார்த்தா சயின்ஸுன்னு எதை வச்சனால இவ்வளோ உறுதியாக சொல்ல முடியுதுன்னா, நம்ம முன்னோர்கள் வந்து அந்த காலத்தில் மந்திர உச்சாரணங்கள் மூலமாக நிறைய விஷயங்களை அச்சீவ் பண்ணாங்க. இப்போ ஷோடச மந்திரம்னு ஒன்று இருக்குது, 16 அட்சரங்கள் கொண்டது. அது அந்த ஷோடச மந்திரத்தின் மூலமாக அவர்கள் வேண்டியதை விரும்பியதை குறிப்பிட்ட காலத்திற்குள் அவங்களால அடைய முடிஞ்சிச்சு. இப்போ 14 வரைக்கும் தடையாக இருந்த ஒரு விஷயம் அந்த விஷயத்தை அந்த மந்திரத்தை உச்சாரணம் பண்ணும்போது வருது. அது மாதிரி மழையை வர வைக்கக்கூடிய மந்திரங்கள்லாம் நம்ம முன்னோர்கள் உருவாக்கி வச்சுருந்தாங்க. இது எல்லாமே அந்த அச்சரங்கள் அந்த சப்தங்கள் மூலமாக உருவாக்குனாங்க இல்லையா? அது எப்படி கண்கூடாக பலன் கொடுத்ததை பார்த்தோமோ அது மாதிரி தான் இதுவும். திபேத்தியன் லாமாஸ் ஒரு சில புத்திஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க வந்து சப்தத்தின் மூலமாக ஒரு பெரிய, இப்போ நீங்கள் யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா கூட அந்த வீடியோலாம் இருக்குது, சப்தத்தின் மூலமாக பாறையை வந்து அந்த இடத்துல தூக்கியிருக்காங்க. அவங்க வந்து ஒரு பெரிய ஒரு சாக்ஸோஃபோன் மாதிரி ஒரு பெரிய ஒரு ஆள் உயரத்துக்கு ஒரு இது இருக்குது, ஒரு நாதஸ்வரம் மாதிரியான ஒரு கருவி. அதை வந்து வாசிக்கும்போது அந்த சப்தத்தினால் அந்த கல் வந்து மேலே போகும். அதே மாதிரி நீங்கள் ஃபாரின்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த வெஸ்டர்ன் சிங்கிங்கில் ஓப்பரான்னு சொல்லிட்டு ஒரு இதில் அந்த ஹெவி பிச்சு ஹை பிச்சில் பாடுவாங்க சில லேடிஸ்லாம். அந்த பாட்டு பாடும்போது ஒரு கிளாஸ் வாட்டர் பக்கத்தில் வச்சுருந்தா கூட அது தெரிக்கிறத பார்ப்போம். அப்போ சப்தத்திற்கு அந்த அளவுக்கு வலிமை இருக்குங்கிறது வந்து நிரூபணமான உண்மை. இதை நம்ம சயின்ஸாக சொல்லணும்னா ஃபிசிக்ஸ் படிக்கிற அந்த 10th படிக்கிற எல்லா பசங்களும் டியூனிங் ஃபோர்க்குன்னு ஒரு லேப் ஒன்று பண்ணியிருப்பாங்க, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டு. அப்போ அது வந்து என்ன வைப்ரேஷனை க்ரியேட் பண்ணுதுங்கிறத அளக்கவே முடியும். இது நம்ம எண்கணித ரீதியாக அந்த அளவுக்கு நம்ம ரொம்ப போய் அதில் டீப்பாக மெஷர்லாம் பண்ணாமல் அதனுடைய கான்செப்டுக்கு கிராமருக்கு தகுந்தாப்பில் இவங்களுடைய பிறந்த நேரத்தையும் அலைன் பண்ணி தரும்போது அது கண்டிப்பாக வெற்றியை தந்தே தீரும். இப்போ வந்து என்னதான் நம்ம நேம் சேஞ்ச் பண்ணாலும் சரி, இல்லை கரெக்டான நேம் வச்சுருந்தாலும் சரி, நான் எல்லாருமே வந்து ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ண தான் செய்கிறோம். ஒரு சின்ன ப்ராப்ளம்னாலும் சரி, பெரிய ப்ராப்ளம்னாலும் சரி. ஸோ ஒரு நேம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் ஒரு ப்ளேமுக்குரிய ஒரு விஷயமா இருக்கா ப்ராப்ளம்ஸ் வரும்பொழுது? ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சில நேரங்களில் வந்து நம்மளுடைய பெயர் தான் நம்மளை வந்து இந்த அளவுக்கு மொத்தமாக ஸ்பாயில் பண்ணிடுச்சுன்னு சொல்லிட்டு அது அந்த அந்த எண்ணத்தின் மீது மொத்தமாக நம்ம சாஞ்சிடக்கூடாது. அந்த இடத்துல தான் இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதிலும் வருது. நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இது ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயமாகவும் ஆயிடுதா அப்படின்னு கேட்கும்போது, ஒரு சில மனிதர்கள் அவர்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளாமல், இப்போ ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நபர் சொல்லியிருக்காரு, இந்த பெயர் இருக்கிற வரைக்கும் உனக்கு கஷ்டம்தான்னு சொல்லியிருக்காருன்னு வைங்க. அவருக்கு அடுத்த நாளோ அதுக்கு அடுத்த நாளோ கூட வந்து கூகுள்லேருந்தே ஒரு வேலை கிடச்சா கூட, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடச்சா கூட, இந்த பேரை வச்சுட்டு நான் போய் அங்கே என்னத்தை பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிட்டு ஓரமாக உட்காந்துருந்தாருன்னா அது மாபெரும் தவறு. அது அந்த மாதிரியான ஒரு குருட்டு நம்பிக்கையின் பேரை போய் உக்காந்துக்கிட்டு அவங்க வந்து தன்னுடைய லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிக்கக்கூடாது. கிடைக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு அதில் இருக்கக்கூடிய சிக்கல்களை நீக்குவதற்கு ஃப்யூச்சரில் அவங்க வந்து கரெக்ஷனோ ஏதோ பண்ணிக்கலாம். பட் மொத்தமாக இது வந்து அழிச்சிரும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்குள்ளார போகக்கூடாதுன்னு நானே சொல்கிறேன். ஓகே சார். ஸோ நியூமராலஜி படி நேம் வைக்கிற கான்செப்ட் வந்து எப்போலேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்ல முடியுமா? ஏன்னா அந்த காலத்துலலாம் வந்து இந்த நம்பர்ஸை வந்து ஆட் ஆன் பண்ணி வைக்கிறதோ இல்லை அந்த மாதிரியெல்லாம் வச்சதா நம்ம கேள்விப்படலை. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எப்போ நம்ம சொசைட்டிக்குள்ளே உள்ள வந்தது சார்? இது காலகாலமாக இருக்குது, நம்ம கவனிக்கலை அப்படின்னு வேணால் சொல்லலாம். நம்ம இப்போ ரொம்ப எளிமையான ஒரு கேள்வியை கேட்குற நம்ம பாடப்புத்தகத்தில் கடந்து வந்த ஒரு விஷயம்தான், ஏன் சித்தார்த்தனை வந்து கௌதமன்கிற ஒரு பேரை கொடுத்தாங்க? ஏன் வந்து நரேந்திரநாத்தை வந்து விவேகானந்தருங்கிற ஒரு பேரை கொடுத்தாங்க? ஏன் வேங்கடநாதருங்கிறவரை வந்து ஸ்ரீ ராகவேந்திரராக புனிதப்படுத்தி ஒரு பேரை கொடுத்தாங்க? எல்லாருக்குமே ஒரு இயற்பெயர் ஒன்று இருந்திருக்கு இல்லையா? ஆனால் அவங்களுடைய அடுத்த நிலை வாழ்க்கை பரிணாமம் அடையும் பொழுது அவர்களுடைய குருமார்கள், அவர்களுடைய ஆச்சாரியர்கள், அவர்கள் வந்து பெயருங்கிறது புது பெயராக கொடுத்துருக்காங்க. அது எதனால்? அது தீட்சைன்னு ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. ஸோ அது எதனால்? அது அந்த வைப்ரேஷனே மாறும். இப்போ 14 வரைக்கும் சித்தார்த்தனாக உலக வாழ்க்கையின் மீது நாட்டம் கொண்டு இருந்த ஒரு மனிதன் அதன் பிறகுதான் இந்த உலக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துக்கங்கள் பக்கத்தையும் பார்க்குறான். அவன்
அப்போ அதுலேருந்து அவன் வந்து எவால்வ் ஆகி புத்தனாக மாறும் பொழுது அவனுடைய வாழ்க்கையே வந்து மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக மாறுது. அதே தான் விவேகானந்தருக்கும். நரேந்திரநாத்தாக இருந்தது வரைக்கும் அவர் சாதாரண ஒரு மனிதன். விவேகானந்தராக மாறும்போது அவர் ஒட்டுமொத்த உலகத்திற்குமான வெளிச்சமாக மாறிடுறாரு. இதே தான் ராகவேந்திரருடைய வாழ்க்கையில். அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா ஒரு மனிதன் வந்து சாதாரண நிலையிலிருந்து உயரும் பொழுது ஆட்டோமேட்டிக்காகவே அங்கே பெயர் திருத்தம் நடந்துடும், பெயர் மாற்றம் நிகழ்ந்துடும். ஸோ இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டே இருக்கு. ஸோ இப்போ சாதாரண மனுஷங்களும் கூட இப்போ நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க. இப்போ சின்ன குழந்தையிலேயே வந்து அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கு எல்லாமே வந்து பேர் ஒன்று காரணமாக இருக்குமா சார்? கண்டிப்பாக. எப்படி இப்போ வந்து பிறந்த தேதி இதெல்லாமே கணக்கிட்டு தான் நீங்கள் ஒரு பேர் வந்து வைக்கிறீங்க. ஸோ இதெல்லாம் வந்து எப்படி எவால்வ் ஆகுது அச்சீவ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து? இப்போ ஒரு சின்ன பையன் ஒருத்தன் ஒரு 6வது 7வது படிக்கிற ஒரு பையன்னு வச்சுக்கோங்க. உலக அளவில் லண்டனில் ஒரு காம்படிஷன் நடக்குது. நான் சொல்கிறது உலக அளவில் டேலண்ட் காம்படிஷன் ஒன்று நடக்குது. வெவ்வேறு நாடுகள்லேருந்து அணியாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஒரு நாடு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணால் ஒரு 10 பேர் வந்து டான்ஸ் ஆடுறாங்க. டான்ஸின் மூலமாக டேலண்ட்டை காமிக்கிறாங்க. அடுத்த ஒரு டீம் வருது, மேஜிக் பண்ணுறாங்க. இது மாதிரி எல்லாரும் வந்து பண்ணிட்டு போகிறாங்க. நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஒரு பையன் போகிறான், இந்த 7வது 8வது படிக்கிற பையன் போகிறான். ஒரே ஆள் கண்ணை மூடிட்டு 2 பக்கமும் மிகப்பெரிய பியானோ, பெரியவர்கள் மிகப்பெரிய மியூசிஷியன்ஸ், ஏஆர் ரஹ்மான் மாதிரி மியூசிஷியன்ஸ் வாசிக்கக்கூடிய பியானோ இருக்குது, கண்ணை மூடிட்டு வாசிக்கிறான். ஓகே ஓகே. அதே மாதிரி அந்த பையன் வந்து ஃபஸ்ட் ரவுண்டு செகண்ட் ரவுண்டு எல்லாம் செலக்ட் ஆகி ஃபைனல் ரவுண்டில் அவன் போட்டி போடுற நாடு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அந்த பக்கம் 12 பேர் பக்கம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அந்த குரூப் டான்ஸில் டேலண்ட் காமிக்கிறாங்க. எல்லோரும் மிரண்டு போய் அந்த டான்ஸை பார்க்குறாங்க. என்ன மாதிரியான பர்ஃபார்மன்ஸ், இந்த மாதிரியெல்லாம் சாகசம் பண்ணி ஒரு டான்ஸு பார்த்ததே இல்லைன்னு. அதுக்கு அடுத்ததாக நம்ம பையன் போகிறான். ஓகே. இந்த பையன் அதே மாதிரியான ஒரு சாகசத்தை நிகழ்த்துறான். அதாவது ஒரே 2 பக்கம் பியானோ வச்சுட்டு இந்த பக்கம் பியானோவில் ஒரு டியூனு, இந்த பக்கம் பியானோவில் ஒரு டியூனு வாசிக்கிறான். அந்த பையனுக்கு வந்து கிட்டத்தட்ட $1 மில்லியன் பரிசு வின் பண்ணுறாங்க. அந்த பையனுடைய பெயர் லிடியன் நாதஸ்வரம். இந்த மாதிரி பேரே ஃபஸ்ட்டு கேள்வியே பட்டிருக்க மாட்டோம். லிடியனுங்கிறது நேம் வைப்பாங்க. ஆனால் ஒரு இசைக்கருவியோடைய நேமை சேர்த்து நாதஸ்வரம் அப்படின்னு லிடியன் நாதஸ்வரம்னு பேர் வச்சார் அவங்க அப்பா பேர் வந்து சதீஷ் தான் நினைக்கிறேன். அவரும் ஒரு மியூசிஷியன் தான். அவர் வந்து தன்னுடைய குழந்தையோடைய டேலண்ட்டை புரிஞ்சுக்கிட்டு சின்ன வயசுலேருந்தே ட்ரெயின் பண்ணி அந்த பேர் அவர் அமைச்சு கொடுத்தாரு அந்த குழந்தைக்கு. அவருடைய டேலண்ட், அந்த குழந்தைய வந்து ஒரு பான் ப்ராட்டஜி தான், இல்லைன்னு சொல்லலை, அதற்குரிய ஆப்பர்ச்சுனிட்டி எக்ஸிபிட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு அந்த பையனுக்கு. ரொம்ப சிறிய வயதிலேயே மிகப்பெரிய ஒரு ஜாம்பவானான மோகன்லால் இயக்குன படத்துக்கு அவர் பாரோஸுங்கிற படத்துக்கு மியூசிக் பண்ணார். இப்போ திருக்குறள் வந்து அத்தனை திருக்குறளுக்கும் அவர் வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு. மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கார். அப்போது ஒரு பெயருங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு டீமையுமே உலக நாடுகள் அளவில் வந்தாலுமே ஒருத்தனை ஜெயிக்க வைக்குது. அப்போ அதற்குரிய வலிமை இருக்குது. இப்போ அந்த பையனுக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு சக்தி பொருந்திய ஒரு பெயர் அமையலைன்னா நிச்சயம் சொல்கிறேன் இந்த வாய்ப்பு கிடச்சிருக்காது. நம்ம ஏஆர் திலீப்புங்கிற இருந்தது வரைக்கும் 2 ஆஸ்காரை தூக்கி உயர்த்தி காமிக்கலை ஏஆர் ரஹ்மான் அவர்கள். ஏஆர் திலீப்புங்கிற பெயர் வந்து ஏஆர் ரஹ்மானாக மாறுது. திலீப்பாக இருந்தவர் ரஹ்மானாக மாறும் பொழுது அவருடைய திறமைக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பெயர்கள்லாம் மென்ஷன் பண்ணுறீங்களே, இது வந்து இப்போ கோடியில் ஒருத்தர் லட்சத்தில் ஒருத்தருக்கு தான் இந்த மாதிரி அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ண முடியுது. இப்போ எல்லாருமே நியூமராலஜி பார்த்து தான் பேர் வைக்கிறாங்க. அவங்க லைஃப்பில் வந்து சிறந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் எல்லாமே பண்ணுறாங்க. ஏன் எல்லாத்துக்கும் அந்த அச்சீவ்மெண்ட் பண்ண முடியல? அதனுடைய பர்சன்டேஜ் தான் வேரி ஆகும். மற்றபடி அச்சீவ்மெண்ட்டுங்கிறது கண்டிப்பாக பண்ண முடியும். ஆனால் இப்போ நீங்கள் சொன்ன ஒரே ஒரு கருத்தில் மட்டும் நான் மாற்று கருத்து சொல்ல விரும்புகிறேன். இப்போ 1,00,000 குழந்தைகள் இன்றைக்கி பிறக்குதுன்னு வைங்க. அந்த 1,00,000 குழந்தையில வெறும் 1000 பேரண்ட்ஸுக்கு தான் நியூமராலஜி பற்றி தெரிஞ்சிருக்கும். 100 பேரண்ட்ஸ் தான் நியூமராலஜி படி பேர் வைக்கணுங்கிற ஒரு முனைப்பே காட்டுவாங்க, வைக்கலாம் அப்படிங்கிற முயற்சியே எடுப்பாங்க. அதில் ஒரு 50 பேரண்ட்ஸ் தான் வந்து நியூமராலஜிஸ்ட்டை போய் சந்திப்பாங்க. அந்த நியூமராலஜிஸ்ட் என்ன தான் நேம் எடுத்து கொடுத்தாலும் அதில் வந்து பாதிக்கு பாதி 25% 25 பேரண்ட்ஸ் தான் அந்த நியூமராலஜி சொன்ன பேரே அந்த குழந்தைக்கு வைப்பாங்க. இதுதான் வந்து ப்ராக்டிக்கலாக நான் பார்க்குறேன். என்னுடைய இந்த 20 வருஷ அனுபவத்தில் எத்தனையோ குழந்தைகளுக்கு பேர் அமைத்து கொடுத்து எல்லாருமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்க. பட் அந்த பேரண்ட்ஸ், ஒரு சில பேரண்ட்ஸ் எல்லாம்
என்னை மீட் பண்ண வரும்போது ஏற்கனவே ஒரு நியூமராலஜிஸ்ட் சொன்னாங்க சார் நேமை வந்து கரெக்ஷன் பண்ணி, அப்போ ஏன் அதை வைக்கலை அப்படின்னு கேட்கும்போது என்னமோ தெரியல, அப்போ நாங்கள் இந்த பேரே இருக்கட்டும்னு விட்டுட்டோம்பாங்க. அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கல. அப்போ இப்போ 1,00,000லேருந்து நான் 25க்கு வந்துட்டேன் பாருங்க. அப்போ அந்த அளவுக்கு தான் வந்து ஃபைனலாக அது போய் சேருது. எதனால் மக்கள்கிட்ட இது போய் சேரல அப்படின்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இப்போ ஜோதிடத்தில் நிறைய மித்ஸ் இருக்குது, அதனால் ஒரு சிலர் நம்புறாங்க, ஒரு சிலர் நம்புறதில்ல. ஸோ நியூமராலஜிலையும் அந்த மாதிரி ஏதாவது மித்ஸ் இருக்கா? நம்ப கூடிய அளவுக்கு மக்கள் இன்னும் அதை நம்பிக்கை வைக்கலை அப்படிங்கும் பொழுது நிறைய அடிபட்டிருப்பாங்க. நிறைய ஒரு தவறான மனிதர்கள்ட்ட ஜோதிடர்கள்ட்ட போய் காசு பணத்தை இழந்திருப்பாங்க. ஒரு சில பேர்லாம் வந்து அந்த குழந்தையோடைய பிறந்த தேதி நேரத்தை பார்க்கும்போதே ஐயோ போச்சு, இந்த குழந்தை தோஷத்தோடு பிறந்திருக்கு, இதுக்கு அந்த யாகம் பண்ணணும், இந்த ஹோமம் பண்ணணும், இதுக்கு இவ்வளோ பணம் கட்டு அப்படின்னு சொல்லி எங்கேயாச்சும் ஏமாந்துருப்பாங்க. அவங்க வந்து சூடுபட்ட பூனை மாதிரி பார்த்தாலே மிரண்டு ஓடுவாங்க. அது மாதிரி நபர்கள்லாம் மறுபடியும் நியூமராலஜியாக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துக்குவாங்க. அது அவர்களை சொல்லி தப்பு இல்லை, அவங்களுடைய அனுபவம் அது. பட் நல்ல ஒரு திறமையாக பார்த்து கணிக்கக்கூடிய நபர்களும் இருக்கவே செய்கிறாங்க. இறைவனுடைய அருள் இருந்துச்சுன்னா அவர்களுக்கும் அந்த குழந்தைகளுக்கு நல்ல வாய்ப்பு கிடைத்து நல்ல பெயர் அமைந்து வெற்றியாளர்களாக உறுதியாக வருவாங்க. ஓகே சார். இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய நியூமராலஜி பக்கம் வராங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ அவங்களுக்கு எதுவும் பிரச்சனை இருக்கிறது இல்லை. ஆனால் எந்த டைமில் வந்து பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும்? ஏன்னா எல்லாருக்குமே வந்து பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது. ஸோ நியூமராலஜி பிரகாரம் நேம் வச்சாலும் கூட அது ப்ரொனவுன்சியேஷன் மூலியமாக தப்பாக இருக்கலாம். ஸோ இல்லை செல்ல பேர்கள் வைக்க ஆரம்பிக்கலாம், ஸ்கூலில் வேறு மாதிரி கூப்பிடலாம், இல்லை வீட்டில் வேறு மாதிரி கூப்பிடலாம். எந்த விதத்தில் தப்பு நடந்துன்னா அவங்க லைஃப்பில் வந்து இந்த மாதிரி தவறுகள்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குது சார்? அதாவது தவறுங்கிறத விட இப்போ ஒரு பேர் அமைஞ்சிருது, ஆரம்பத்தில் அந்த குழந்தையோடைய தசாபுக்திகள் நல்லா இருக்கிற வரைக்கும் எதுவுமே தெரிஞ்சு வராது, அவங்க லைஃப் வேகமாக முன்னேறிக்கிட்டே இருக்கும். பட் ஒரு மணி நேரத்தில் கடக்க வேண்டிய தூரத்தை அவங்க அறியாமல் அவங்க 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணி போயிட்டுருப்பாங்க. இது ஸ்பீட் பிரேக் அழுத்திக்கிட்டே இருக்கும் இந்த நேமு, பட் தெரிஞ்சு வராது, பயணம் பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். எப்போயாச்சும் அவங்களுக்கு அந்த தசாபுக்திகள் மாறும்போது அவங்க லைஃப்பில் படாத வேதனைகள் படுவாங்க. பட் எத்தனையோ பேர் வந்து 7.5 சனி காலத்தில் முன்னேறியவர்களை நம்ம பார்க்க முடியுது. எல்லாருமே வந்து 7.5 சனியில் மொத்தமாக அழிந்து போயிடுவது கிடையாது. ஒரு சில பேருக்கு அதுவே அப்லிஃப்ட்மெண்ட்டையும் கொடுக்குறதையும் நம்மளால் பார்க்க முடியுது. அது மாதிரியான நபர்களோட நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா அவங்க பெயர்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நல்லபடியாக அமைஞ்சிருக்கும். ஸோ இதை எப்போ நம்ம உணரலாம், இந்த பேர் நம்மளை அடிக்குது, நமக்கு கஷ்டத்தை கொடுக்குதுங்கிறத உணரலான்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் கிரகங்கள் கெடுதல் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கும்போது, குரு பெயர்ச்சியோ சனி பெயர்ச்சியோ சாதகம் இல்லாத காலத்தில் இருக்கும் பொழுது அவர்களுடைய பெயர்களுடைய பங்கு வந்து கொஞ்சமாச்சும் அவங்கள காப்பாற்றணும். இல்லை மொத்தமாக கைவிடுது, மொத்தமாக அவங்கள வந்து 0 ஆக்குதுங்கும்போது அவங்க முழிச்சுக்கணும். இப்போ அந்த பேரில் ஏதோ ஒரு இஷ்யூ இருக்குது, அதன் மூலமாக நம்ம லைஃப்பை வந்து பாதுகாத்துக்க முடியுங்கிற ஒரு எண்ணம் வரணும். இப்போ நிறைய பேர் வந்து ஒரு ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணுவாங்க. அவங்களோட பேரில் இருக்கிற ஒரு உச்சரிப்புனால இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும். இது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாதிக்கப்படுறதை நான் கண்கூட பார்த்துருக்கேன். என்னென்னா அவங்க பேரை வந்து சொல்லும் பொழுது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து சிரிப்பாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் வந்து அதை வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஆனால் அந்த நேம் வந்து அவங்களுக்கு நல்லது பண்ணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனில் அவங்க நேம் சேஞ்ச் பண்ணணுமா இல்லை பண்ணக்கூடாதா சார்? என்னை கேட்டிங்கன்னா, மற்றவர்கள் கேலி பண்ணுறாங்கங்கிறதுக்காக ஒரு பேரை மாற்ற வேண்டாம். அது ஆல்ரெடி நல்லது பண்ணிக்கிட்டு இருக்குங்கும்போது மற்றவங்க கேலி பண்ணுறாங்கங்கிறதுக்காக மாற்ற வேண்டாம். இந்த சமீபத்தில் சிவகார்த்திகேயன் அவர்கள் நடித்து வந்த எதிர்நீச்சல் படத்தில் கூட அது ஒரு காமெடியாகவே சீன் வச்சுருப்பார். இப்போ அவருடைய பேர் வந்து கூப்பிட்றதுக்கு வந்து எல்லோரும் கிண்டல் பண்ணுறாங்கங்கிறதுக்காக ஒரு நியூமராலஜிட்ட போயிட்டு கேனையன்னு பேர் மாற்றிக்குவார். அது மாதிரி பண்ணுறதும் தவறு. என்னை கேட்டிங்கன்னா ஒரு ரியல் ரீசன் இருக்கணும். எனக்கு இது ஃபெயிலியரை உண்டு பண்ணுது, உண்மையிலே வந்து நெகட்டிவ் வைப்ரேஷன் கொண்டு வருதுங்கிறவங்க மட்டும்தான் பேரை முழுசாக மாற்றிக்கணும். நான் என்னுடைய கிளைண்ட்ஸ் 99% கிளைண்ட்ஸுக்கு வந்து நான் வந்து பேரை முழுசாக மாற்றுறதுக்கு அலோவ் பண்ணவே மாட்டேன். இருக்கிற பேர்லேயே தான் திருத்தம் பண்ண சொல்லுவேன். யாருக்கு வேணால் ஃபுல்லாக மாற்றலான்னா மீடியா லைனில் இருக்கிறவங்களுக்கு மாற்றலாம். அவங்க ஓவர் நைட் ஒரு டைட்டில் கார்டு மூலமாக எல்லாருக்கும் அந்த பேரை கொண்டு போய் சேர்த்துருவாங்க. பட் நார்மல் லைஃப்பில் இருக்கிற அன்றாட வாழ்க்கையில் இருக்கிறவங்க இன்றைக்கி வரைக்கும் ஒரு பேரை யூஸ் பண்ணிவிட்டு அடுத்த நாள் வேறு ஒரு பேரை முழுசாக மாற்றினாங்கன்னா அவங்கள சுற்றி இருக்கிறவங்களே வந்து தினமும் இதுக்கான ரீசனை கேட்டு இவங்கள டிமோட்டிவேட் பண்ணுவாங்க. ஏன்டா இந்த பேரை மாற்றணுங்கிற மாதிரி அது இன்னொரு வகையான ப்ராப்ளத்தில் கொண்டு போய் விட்டுரும். ஸோ என்னை கேட்டிங்கன்னா
ஒரு பேர் கன்வென்ஷனலாக இருக்குது, ரொம்ப ஓல்டாக இருக்குங்கிறதுக்காக மாற்ற வேண்டாம்னு சொல்லுவேன். பட் ரொம்ப ரேர் அக்கேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா சைக்காலஜிக்கலாக எமோஷனலாக அது அவங்கள ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூலில் போயிட்டு எல்லாத்தையும் போய் ஒரு பையன் வந்து என் பேர் வந்து குஞ்சித பாதம்னு சொல்லிகிட்டு இருக்கான்னு வைங்க, எல்லா பசங்களும் லைஃப் லாங்குக்கும் அந்த பையன் ஸ்கூல் படிக்கிறது காலத்துலேருந்து காலேஜ் முடிக்கிற வரைக்கும் கிண்டல் பண்ணுறாங்கன்னா அவன் மனநிலை எப்படி இருக்கும்? ஒரு பேரை சொல்கிறதுக்கே அவன் வந்து கூச்சப்படுறான். அப்படிங்கும்போது அப்போ கண்டிப்பாக பேரை முழுசாக மாற்றிக்கலாம், தவறு ஒன்றும் கிடையாது. ஸோ நீங்கள் இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது மீடியா லைன் பற்றி பேசுனீங்கல்ல, அப்போ எனக்கு ஒரு டவுட் வந்தது. என்னென்னா இப்போது மீடியாவில் இருக்கிற பெரிய பெரிய ஆக்டர்ஸ்க்கெல்லாம் வந்து அடைமொழி இருக்கும். ஸோ அவங்க அந்த ஃபீல்டில் வந்து நிறைய அச்சீவ் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுலேருந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அவங்களோட ஃபேன்ஸ் அந்த பேரெல்லாம் வச்சுக்கிறது உண்டு, அவங்க குழந்தைங்களுக்கு வைக்கிறது உண்டு. ஸோ அந்த பேர் வந்து அவங்களுக்கு செட் ஆகும், அவங்களோட குழந்தைங்களுக்கு வந்து செட் ஆகாது, அவங்களோட ஃபேன்ஸோட குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து செட் ஆகாது. ஸோ அதுலேருந்து அந்த குழந்தைங்க தானே நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு சரி சார்? இதில் நம்ம பேரை வந்து இப்போ மறுபடியும் என்னுடைய பழைய கான்செப்டுக்கே தான் வரேன். நம்ம பேரை ஃபுல்லாக மாற்ற போகிறதில்ல, திருத்தம் தான் பண்ண போகிறோங்கும்போது ஃபுல்லாக மாற போகிறதில்ல, அது மற்றவங்களை அஃபெக்ட் பண்ண போகிறதில்ல ஃபேமிலி மெம்பர்ஸை. பட் ஒரு சில செலிப்ரிட்டிஸ் பார்த்திங்கன்னா அவங்களுடைய இயற்பெயர் இன்றைக்கு வரைக்கும் அவங்க மாற்றிக்கலை, அந்த பேரில் தான் தன்னுடைய குழந்தைகளுக்கு இனிஷியலாக கூட அந்த நேமை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் வெளி உலகத்துக்கு அவங்க வெற்றி அடையணுங்கிறதுக்காக இதே கொங்கு பெல்ட்டை சேர்ந்த சூர்யா அவர்களை உதாரணத்துக்கு சொல்லலாம். இப்போ நீங்கள் விக்கிபீடியாவில் போட்டு பார்த்தீங்கன்னா கூட சரவணன்னு தான் வரப்போகுது அவரோட நேமை. ஜோதிகா நேம்னு கொடுத்தீங்கன்னா மிஸ்ஸஸ் ஜோதிகா சரவணன்னு தான் காமிக்குது. ஸோ அவங்க எங்கேயுமே மாற்றிக்கணுங்கிற கட்டாயமும் கிடையாது. பட் நான் என்ன சொல்லுவேன்னா, எது வெற்றியை தருதோ அதை அதிகமாக யூஸ் பண்ணுங்கள், அதுதான் புத்திசாலித்தனம். எது வெற்றியை தருதோ அதை நிறைய முறைகள் வந்து எழுதுறதோ வெளியிடங்களில் யூஸ் பண்ணுறதோ அதை யூஸ் பண்ணிவிட்டு சர்டிஃபிகேட் நேம் ஐடி ப்ரூஃபில் இருக்கிற நேமை வந்து மாற்றவே வேண்டான்னு நான் சொல்லுவேன். இப்போ ரங்கராஜன் அப்படிங்கிறவர் வந்து மிகப்பெரிய ஜீனியஸ், மிகப்பெரிய எழுத்தாளர் அப்படின்னு சொன்னால் புரிந்து கொள்வதற்கு நிறைய பேர் யோசிப்பாங்க. சுஜாதான்னு சொன்னால் உடனே கனெக்ட் ஆகும் அவங்களுக்கு. சுஜாதாங்கிறது அவருடைய புனைப்பெயர். இன்றைக்கி வரைக்கும் சுஜாதா மாதிரி சயின்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணி நாவல் எழுதினவங்க வேறு யாருமே இருக்க முடியாது மக்களுக்கு புரிகிற வகையில். ஆனால் சுஜாதான்னு சொன்னால் தான் அது புரியும். ரங்கராஜன் எங்கே சயின்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணி புக் எழுதுனா யாரை சொல்கிறீங்க அப்படின்ட்டுருவாங்க. சுஜாதான்னு சொன்னால் தான் புரியும். ஆனால் அதுக்காக அவருடைய இயற்பெயரை எங்கேயுமே மாற்றிக்கலையே. தன்னுடைய மனைவியோடைய பெயரை தான் அவர் நிக்நேமாக வச்சு சுஜாதான் எழுதிட்டு இருந்தார். அது வெற்றியை கொடுத்துச்சு இல்லையா? அது மாதிரி தான் நான் பயன்படுத்திக்க. ஓகே சார். இப்போது மக்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். என்னென்னா, இப்போது என் குழந்தைக்கு நான் பேர் வைக்கிறேன், ஆனால் அது வந்து ஸ்டைலிஷாகவும் இருக்கணும், அர்த்தமுள்ளதாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேரண்ட்ஸ் வைக்கிறாங்க. ஸோ அது வந்து சரியா? இல்லை இப்போது தமிழ்நாட்டில் இருக்காங்க அப்படின்னா தமிழ் முறைப்படி தமிழ் பெயர்கள் வைக்கிறது, அர்த்தமுள்ள பெயர்கள் வைக்கிறது வந்து சரியா, இல்லை ஸ்டைலிஷாக நேம்ஸ் வைக்கிறது வந்து சரியா சார்? பொதுவாகவே வந்து ஒரு பெயர் வந்து நல்ல அர்த்தத்தோடு இருக்கிறது தான் நல்லது. எல்லாருமே வந்து ஸ்டைலிஷாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஒரு தவறான அர்த்தம் கொடுக்கக்கூடிய பெயரை வைக்கக்கூடாதுங்கிறது நியூமராலஜிஸ்டாக என்னுடைய கருத்து. இப்போ ரோஹன் அப்படிங்கிற பெயர் வந்து சமீப காலமாக எல்லா விளம்பரங்கள்லையும் பார்க்குறீங்க, ரொம்ப ஸ்டைலிஷாக ஸ்வீட்டாக இருக்குது அப்படின்னு. பட் அதனுடைய அர்த்தம் வந்து ரோகம் அப்படின்னா நோயின்னு அர்த்தம், நோயாளின்னு அர்த்தம். அவங்கள அறியாமலேயே ரோஹன் நோயாளின்னே கூப்பிட்டு இருப்பாங்க. என்றைக்காச்சும் அந்த பையனுக்கு வந்து நம்ம பேருடைய அர்த்தம் என்ன அப்படின்னு என்றைக்காச்சும் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தான்னா அப்செட் ஆகிடுவோம். என்னடா இதுக்கு போய் அர்த்தம்னு வருதே அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் என்னை கேட்டிங்கன்னா ஸ்டைலிஷாக எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸு கொடுத்து பேர் அமைக்கிறாங்களோ அதே இம்பார்ட்டன்ஸ் அந்த ஸ்டைலிஷாக இருக்கக்கூடிய நேமுக்கான அர்த்தத்துக்கும் கொடுக்கணும். ரெண்டுமே பார்த்து அமைத்து தருவது தான் ஒரு நியூமராலஜிஸ்டோடைய வேலை. அப்படி அமைஞ்சிருச்சுன்னா அது வந்து எல்லா காலத்துலேயுமே அந்த பையனுக்கு ஒரு எமோஷனல் கனெக்டாகவே நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி அது கொடுக்கும்போது. ஸோ இப்போ ஸ்கூல்லே பார்த்தீங்கன்னா சிமிலாரிட்டி அப்படின்னு சொல்லி இருக்கும். ஒரே பேர் கொண்ட நிறைய பேர் இருப்பாங்க, ஆனால் அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் வேறு மாதிரி இருக்கும். ஸோ இந்த பேர் வைக்கும் பொழுது இப்போது இந்த டேட்டெல்லாம் வச்சு தானே நீங்கள் பேர் வைக்கிறீங்க. ஸோ இந்த டேட்டுக்கு இந்த பேர் வரும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருக்கும் இல்லைங்களா? ஸோ இந்த சிமிலாரிட்டி எல்லாம் எப்படி அலைன்மெண்ட் ஆகுது சார்? அதாவது ஒவ்வொரு பிறந்த தேதிக்கும் ஒரு சில எண்கள் வந்து நல்லது பண்ணும் அப்படிங்கிற மாதிரியான கணக்கு இருக்குது. ஓகே. ஆனால் ஒரு பிறந்த தேதியில் 2 எண்கள் நமக்கு கிடைக்கும். ஒன்று வந்து பிறந்த தேதியாகவும், இன்னொன்று பிறந்த தேதியின் கூட்டு எண்ணாகவும். இப்போ ஜனவரி 1, 2026ன்னு வச்சுக்கோமே, 1/1/2026ங்கிறத அப்படியே ஒரு பேப்பரில் எழுதிட்டு ஒவ்வொரு நம்பர் பக்கத்துலேயும் ப்ளஸ் போடுங்க.
வரக்கூடிய கூட்டுத்தொகையும் ஒன்றோட ஒன்று நீங்கள் கூட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1+1+1 3 வருவதை நீங்கள் பார்ப்பீங்க. 3ஆம் எண் வருவதை பார்ப்பீங்க. அப்போ தேதியாக ஒரு எண்ணும் கூட்டுத்தொகையாக வேறு ஒரு எண்ணும் வருது இல்லையா? அப்போ இந்த 2 நம்பருமே வந்து ஒருத்தவங்களோட லைஃப்பில் நல்லது பண்ணக்கூடிய பெயர் எண்ணுக்கு பொருத்தமானதாக இருக்கணும். இப்போ இந்த குழந்தைக்கு நல்லது பண்ணக்கூடிய ஒரு லக்கி நம்பர் அப்படிங்கிறத ஏதோ இன்டர்நெட்டில் பார்த்துட்டு தானாக ரெடிமேடாக அமைச்சிக்கிறத விட தேதி கூட்டு எண் இது 2த்துக்கும் பொருத்தமாக இருக்குதாங்கிறத பார்க்கணும். 2வது கிரக நிலைகளை சரி பார்க்கணும். ஸோ பிறந்த தேதியின் கூட்டு எண், பிறப்பு நேர கிரக நிலைகள், பேரினுடைய உச்சரிப்பு, பேரினுடைய பிரமிட் நம்பர்னு ஒரு கால்குலேஷன் பார்ப்போம். இந்த 5 விஷயங்களையும் பார்த்து அமைக்கும் பொழுது தான் அது வாழ்நாள் முழுக்க வெற்றி தரக்கூடிய வகையில் அது அமையும். இவ்வளோ விஷயத்தை பார்த்து அலைன் பண்ணணும். இப்போது நீங்கள் லெட்டர்ஸ் எல்லாம் அலைன் பண்ணுவீங்க இல்லைங்களா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர், லாஸ்ட் லெட்டர், மிடில் லெட்டர் இந்த மாதிரி ஏதாவது கான்செப்ட் இருக்கா சார் நியூமராலஜி பொறுத்த வரைக்கும்? வெஸ்டர்னில் அது வந்து இருக்குது, சோல் நம்பர், கான்ஸ்டன்ட்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்ப்பாங்க. பட் அந்த அளவுக்கு நம்ம போட்டு குழப்பிக்க வேண்டாம்ங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். என்ன ரீசன்னா, நம்மளை பொறுத்த அளவுக்கு நம்மளுடைய தமிழ் மொழி சொல் அப்படிங்கிறதே ஒரு வைப்ரண்ட்டான ஒரு மொழி அது. ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து இங்கிலீஷ் சேர்ந்த அந்த வவல்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணுங்கிறது கிடையாது. பட் பெயரினுடைய எண் வந்து முக்கியம். அந்த ஒட்டுமொத்த பெயரினுடைய எழுத்துக்களினுடைய வேல்யூ கூட்டி வர்றது வந்து ரொம்ப பாசிட்டிவாக அமையணும். அது மாதிரி பார்த்து அமைத்தாலே போதும். ஓகே, நீங்கள் எண்ணுன்னு சொல்லும் போது எனக்கு ஒரு டவுட் வருது. இப்போது நம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லா நம்பர்ஸுமே வந்து நல்ல நம்பர்ஸ் தான். ஸோ இப்போது கூட்டு எண் இந்த நம்பர் வருது அப்படிங்கும் பொழுது அவங்களுக்கு ஏதாச்சும் பாதிப்புகள் இருக்குமா சார்? இப்போது ஏதாச்சும் அந்த மாதிரி நம்பர்ஸ் இருக்கா, இந்த நம்பர்ஸ் எல்லாம் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி? கண்டிப்பாக இருக்குது. ஒரு சில எண்கள் வந்து மெஜாரிட்டி ஆஃப் பீப்புளுக்கு நான் சொல்கிறேன், ரொம்ப ஒரு 1% 2% பீப்புளுக்கு அதுவே கூட செட் ஆகிக்கிறதும் உண்டு அவங்களுடைய பிற்கால வாழ்க்கையில். பட் ஆனால் மெஜாரிட்டி ஆஃப் பீப்புளுக்கு வந்து 44, 34, 35, 29 இந்த எண்கள்லாம் வந்து நிறைய ட்ரபிள்ஸை கொண்டு வரும், ஃபெயிலியர்ஸை கொண்டு வரும், குழப்பத்தை கொண்டு வரும். ஸோ இது மாதிரியான ஒரு சில எண்கள் இருக்குது. அதெல்லாம் தவிர்த்துட்டு ஒரு குழந்தைக்கு பேர் வைக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஒரு சில எண்கள் இருக்குது, அது வித்தியாசமான பலன்கள் தரும். இப்போ 40ஆம் எண் அப்படிங்கிறது வந்து தனி மனிதர்களுக்கு பெயராக அமையும் போது ப்ராப்ளம் கொடுக்கும். இப்போ வண்டியோடைய டோட்டல் வந்து 4ல் வரலாம். அது வந்து அந்த வண்டி வந்து ரொம்ப ரொம்ப நீண்ட நாள் உழைக்கக்கூடிய வாய்ப்பை வந்து அது தரும். பட் தனி மனிதர்களுக்கான பேராக வரும் பொழுது அந்த 40ங்கிற எண்கள் வந்து வேலையே செய்யாது, ட்ரபிள்ஸை கொண்டு வரும். இது மாதிரி நிறைய விஷயங்களை அனலைஸ் பண்ணி அது அனுபவத்தின் பேர்லையும் எண்கணித அறிவின் பேர்லையும் நமக்கு அது தெரியும் பொழுது அதை பார்த்து நம்ம அமைச்சு கொடுத்துருவோம். ஸோ பிரச்சனை இல்லாத ஒரு லைஃப் வந்து அது கொடுக்கும். ஓகே சார், ரொம்ப சிறப்பாக ஒரு மனிதனோட பேர் வந்து எந்த அளவுக்கு வந்து அவங்களோட வாழ்க்கையை வந்து ஒரு விஷயத்தில் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படிங்கிறது வந்து டீட்டெயிலாக சொல்லியிருக்கீங்க. இப்போ ஒரு தனி மனிதரோட பேரே இவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுங்கிற பொழுது நம்ம பார்த்து பண்ணுற ஒரு பிஸ்னஸ் ஆகட்டும், இல்லை ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயமா இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், வெஹிக்கலாக இருக்கட்டும், இதுக்கெல்லாம் வந்து பேரெல்லாம் வச்சுக்கிறாங்க இல்லைங்களா? ஸோ இதெல்லாம் வந்து எந்த மாதிரியான விஷயங்கள் வந்து தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறத நம்ம இன்னொரு பதிவில் வந்து டீட்டெயில்டாக வந்து பார்க்கலாம் சார். ஸோ இந்த பதிவுக்கு ரொம்பவே நன்றி சார். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.